தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கட்டாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தாகிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் உண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? அண்ணே, பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. அது எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனையெல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. நம்ப வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா ஓயா, நானே அந்த வந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தரையா. வடிவேலு இங்க பாரு. என்னன்னு பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசும் ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். உனக்கு போறியா? சொல்லி தோணுடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா.